மேற்பரப்புகள் உள்ளன. சரி, 1, 2, 3, 4, 5, 6. அன்று வந்து தன்மைகளை நம்ம பார்க்கும்போது ஆசிரியர் உங்களுக்கு விளக்கம் கொடுத்திருந்தேன். தன்மைகள்ல மேற்பரப்பு 6 மேற்பரப்பு இருக்கும், சதுரத்துக்கும் செவ்வகத்துக்கும். பார்த்தோமா? ஞாபகம் வைத்திருக்கீங்களா? விளிம்பு பார்த்தோம், முனை பார்த்தோம், சரிங்களா? அந்த மேற்பரப்பு தான் இப்பொழுது 6 மேற்பரப்பு உங்களுக்கு காட்டியிருக்கு. 6 சம மேற்பரப்பு. ஏன் இதை வந்து சம மேற்பரப்புன்னு சொல்றோம்? ஏன்னா இந்த வடிவத்துல இருக்கிற 4 பகுதிகளும் நம்ம அளவிட்டோம்னாக்கா ஒரே சமமான அளவுல இருக்கும். உதாரணத்துக்கு நம்மளுடைய நீளம் வந்து 4ஆக இருந்தால் உயரம், அதனுடைய அடித்தளம் எல்லாமே வந்து அதோடைய அளவு 4ஆகத்தான் இருக்கும். 4 சென்டிமீட்டராகத்தான் இருக்கும். அதனால்தான் இதை நாம சம மேற்பரப்பு கொண்ட வடிவம் என்று சொல்றோம். விளங்கிடுச்சிங்களா? தொடர்ந்து முப்பரிமாண வடிவங்களின் விரிப்புகளை அறிதல். இப்பொழுது நாம செவ்வகத்தை காணப்போகிறோம். செவ்வகம், அதன் விரிப்பு முன்னுக்கு காணப்படுகிறது. தெரிகிறதுங்களா? சரி, எத்தனை மேற்பரப்புகள் உள்ளன? 1, 2, 3, 4, 5, 6. இந்த செவ்வக வடிவத்துக்கு 6 மேற்பரப்புகள் உள்ளன. சரிங்களா? 6 மேற்பரப்புகள். தொடர்ந்து என்ன வடிவத்துடைய விரிப்பு அது நினைக்கிறீங்க? பாருங்க, விரிப்பு பார்த்தா உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுதா? பாருங்க, எந்த வடிவத்துடைய விரிப்புன்னு. ஆம், சரியா சொன்னீங்க. பட்டை கூம்பகத்தின் விரிப்பு. பட்டை கூம்பகம் என்றால் என்ன? பிரமிட். சரிங்களா? நம்ம பார்த்திருக்கோம்ல. இதான் பட்டை கூம்பகம். இந்த பட்டை கூம்பகத்தை நம்ம பிரித்து வைத்தோம்னாக்கா அதனுடைய வடிவம் பக்கத்துல நீங்க காணப்படும் படத்தை போலதான் அமைந்திருக்கும். சரிங்களா? எத்தனை மேற்பரப்புகள் உள்ளன? 1, 2, 3, 4, 5 மேற்பரப்புகள். சரிங்களா? அதுல 4 மேற்பரப்பு வந்து முக்கோண வடிவத்திலையும், ஒரு மேற்பரப்பு சதுர வடிவத்திலையும் அமைந்திருக்குது. சரிங்களா? 5 மேற்பரப்புகள். எத்தனை வடிவம் பார்த்துட்டோம் இப்பொழுது? முதல்ல நம்ம சதுரம் பார்த்தோம், தொடர்ந்து செவ்வகம் பார்த்தோம். இப்பொழுது நாம பார்க்கின்ற வடிவம் பட்டை கூம்பகம். சரி, அடுத்து பார்ப்போம். ஓகே, உங்களுக்கு விரிப்பு வந்துருச்சு. நல்லா கவனிங்க. விரிப்பு, அதுல ஒரு வட்டம் இருக்கு, பிறகு கால் வட்டமும் இருக்கு. இது எந்த வடிவத்தின் விரிப்பாக இருக்கும் என்று நினைக்கிறீங்க? சரியா சொல்றீங்களா? பார்ப்போம். ஓகே, கவனிங்க. கூம்பு. கூம்பு எப்படி இருக்கும்? ஞாபகம் இருக்குங்களா? அன்று வந்து வகுப்புல ஆசிரியர் கேட்கும்போது சொன்னீங்க, ஹாப்பி பர்த்டே, பிறந்த நாள் செலிப்ரேஷனுக்கு வந்து நம்ம தலையில போடுற தொப்பி போல இருக்கும்னு. இதான் கூம்பு. சரி, இதில் என்ன இருக்கிறது? ஒரு மேற்பரப்பு, 2 மேற்பரப்பு. அது மேற்பரப்பா? கவனிங்க. ஒரு வளைவான மேற்பரப்பு. இது கால் வட்டம் இருக்குதுல, அது வளைவான மேற்பரப்பு. ஒரு சமதளம். சரிங்களா? அந்த வட்டம் வந்து ஒரு தளம். அது ஒரு சமதளம். சரி, தொடர்ந்து இது எந்த வடிவத்தின் மேற்பரப்பு, எந்த வடிவத்தின் விரிப்பு? சரியா சொன்னீங்க, உருளை. உருளை எப்படி இருக்கும்? உருளை வந்து சிலிண்டர்னு நம்ம அழைப்போம். ஆங்கிலத்துல சிலிண்டர் சொல்லுவோம், மலையிலயும் சிலிண்டர் தான் சொல்லுவோம். ஓகே, அதன் உச்சரிப்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதோடைய ஸ்பெல்லிங்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். சரிங்களா? இது உருளை. உருளைக்கு எத்தனை மேற்பரப்புகள் உள்ளன? 1,
2 3 மேற்பரப்புகள். சரிங்களா? ஒரு வளைவான மேற்பரப்பு. அங்க எழுத்து பிழை இருக்கு. வளைவான. சரிங்களா? ஒரு வளைவான மேற்பரப்பு. அதாவது அங்க 3ன்னு எழுதப்பட்டு இருக்க வேண்டும். அந்த பகுதி நீங்க செவ்வக வடிவத்துல பாக்குறீங்கல்ல? அது வந்து ஒரு வளைவான மேற்பரப்பு. ஏன்னா அது வளைவா தான் அமைந்திருக்கும். பிறகு 2 சமதள மேற்பரப்பு. அந்த வட்டம் இருக்குதுல, அதுதான் சமதளம். 2 சமதள மேற்பரப்பு. சரி. அடுத்து சரி, இன்றைய பாடம் இதோடு முடிவடைகிறது. என்ன படிச்சோம்? மீண்டும் நம்ம ஒரு மீள் பார்வை செய்வோமா? சரி, இன்று வந்து நம்ம வடிவங்களின் விரிப்புகளை பார்த்தோம். அதாவது நெட்டிங். சரி, இந்த நெட்டிங்ல வந்து எந்தெந்த வடிவம் பார்த்தோம்? நம்ம சதுரம், செவ்வகம், பிறகு பட்டை கூம்பகம், கூம்பு, உருளை. 5 வடிவங்களின் விரிப்புகளை நாம பார்த்தோம். சரி, இந்த 5 வடிவங்களின் விரிப்புகள் உங்களுக்கு நினைவு இருக்கிறதா என்பதை நீங்க சோதித்துக் கொள்ள ஆசிரியர் உங்களுக்கு குவிசிஸ் மூலமாக ஒரு 5 கேள்விகள் உள்ள குவிஸ் தயார் செய்திருக்கிறேன். சரிங்களா? நீங்க உங்களுடைய விடைகளை அதுல பொருத்திய பிறகு இறுதியாக நீங்க செய்து முடித்தவுடன் உங்களுக்கு ஸ்கோர் காட்டும். அந்த ஸ்கோரை நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆசிரியருக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். விளங்கிடுச்சிங்களா? உங்களுடைய ஃபைனல் ஸ்கோரை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆசிரியருக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். பிறகு இந்த பாடத்தை பத்திரமா வைத்துக் கொள்ளுங்க. இது தொடர்ந்து அடுத்த பாடத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். சரிங்களா? நன்றி மாணவர்களே. கவனமா இருங்க. வெளியே எதுவும் போயிட்டு வந்தீங்கன்னா கைகளை அடிக்கடி சுத்தம் செய்து கொள்ளுங்க. சரிங்களா? உங்க பாதுகாப்பு மிக மிக அவசியம். நன்றி, வணக்கம்.